ஹரி ஓம் மித்ராணி, வெல்கம் டு சிம்பிள் சான்ஸ்கிரிட் வித் ஷிபா. இன்றைக்கி நாம் வந்திருக்கிற இடம் ஒரு கோஷாலா. கோஷாலா அப்படின்னா பசுக்களை பராமரிக்கிற இடம். கோ அப்படின்னாலும் சமஸ்கிருதத்தில் பசு தான். தேனுஹோ அப்படின்னாலும் பசு தான். நம்மளுடைய கலாச்சாரத்தில் பசுவை நம்ம கோ மாதா அப்படின்னு சொல்கிறோம். மாதா அப்படின்னா அம்மா. ஸோ அம்மாவுக்கு ஈக்குவலாக அவ்வளோ ஒரு உன்னதமான இடம் நம்ம பசுவுக்கு கொடுத்துருக்கோம். இந்த பசுவோட உடம்பு முழுவதும் எல்லா தேவர்களும் தேவதைகளும் வசிக்கிறதாக ஐதீகம். இது ரொம்ப தொன்று தொட்டு வர்றதுனால நம்மலாம் சின்ன குழந்தைங்களா இருக்கிறதுலேருந்தே எங்கே பசுமாடை பார்த்தாலும் அதுக்கு வீட்டு வாசலில் நடந்து வந்தால் கூட சரி, வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு பொருளை உணவாக கொண்டு வந்து கொடுப்பாங்க அம்மா. நம்மளும் கொண்டு போய் கொடுக்க சொல்லுவாங்க. வாழைப்பழம் இல்லை கீரை காய்கறி ஏதாவது நம்ம உணவு கொடுப்பது வழக்கமாக வச்சிட்ருக்கோம். இப்போ இந்த பசுமாடுக்கு உணவு கொடுக்கும்போது சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் இருக்குது. அது என்னன்னு சொல்லி தான் இன்றைக்கி நாம் கற்றுக்க போகிறோம். சுரபி வைஷ்ணவி மாதः சுரலோகே மஹீயசே கிராசமுஷ்டிர்மயா தத்தா சுரபே பிரதிகிருஹ்யதாம். இந்த ஸ்லோகத்தினுடைய மீனிங் என்ன அப்படின்னா, பசுக்கள்லேயே ரொம்ப ரொம்ப சிறந்த பசு சுரபி பசு. அது ஸ்வர்கலோகத்தில் இருக்குது. ரொம்ப மகிமை வாய்ந்தது. நம்ம யார் என்ன கேட்டாலும் அதை உடனே வழங்கக்கூடிய சக்தி அந்த பசுவுக்கு உண்டு. வைஷ்ணவி மாதாவான சுரபி பசுவே, ஸ்வர்கலோகத்தில் மகிமை நிறைந்தவளே, கிராச முஷ்டிர் மயா தத்தா. கிராசனா புற்கள், முஷ்டிர்னா கைகள். என் கை நிறைய புற்களை கொண்டு உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். சுரபே பிரதிகிருஹ்யதாம் அப்படின்னா, சுரபி பசுவே அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிதாங்க இந்த ஸ்லோகத்தினுடைய மீனிங். இவ்வளோ பெரிய ஸ்லோகம் சொல்ல முடியாதவங்க ஸ்ரீ சுரபியை நமக, ஸ்ரீ சுரபியை நமக அப்படின்னு சொல்லி கூட உணவளிக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இந்த விஷயம் ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளை மீண்டும் புதிய விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். புனః மிலாமக. தன்யவாதக.